திமுகவை நம்பி மோசம் போன தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாரில்லை. அதிமுகவே ஒட்டுமொத்த தமிழர்களின் தேர்வாக உள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்த திமுக அரசு கடந்த 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் தமிழக பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட இலவசமாக பயணிக்க கூடிய பேருந்துகள் மிக குறைவாகவே ஒதுக்கப்பட்டு, மேலும் பேருந்து நடத்துனர்களால், குறிப்பாக திமுக அமைச்சர்களால் ஓசி பஸ் என்று அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய தமிழக பெண்கள் அவமரியாதை செய்யப்படும் அவலமும் இதே திமுக அரசு ஆட்சியில் அரங்கேறியது. மேலும் ஆண்களுக்கும் இலவச பேருந்து வழங்க வேண்டும் என்கின்ற ஆண்களின் கோரிக்கையை திமுக அரசு செவிசாய்க்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஆண் பெண் இருவருக்குமே இலவச பேருந்து பயண திட்டத்தை அறிவித்திருக்கிறது. மேலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் திமுக தங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் தருவார்கள் என்று வாக்களித்த பல குடும்ப பெண்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் தற்போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறது. மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் ஆகியவற்றை இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்ட போது கட்சி பேதம் இன்றி அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்தது. ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சியின் கீழ் மாதம் 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பெரும்பாலும் திமுகவை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு 50% மானியத்தில் இருசக்கர வாகனங்களை வழங்கி வந்தது. ஆனால் 2021க்கு பின்பு ஆட்சிக்கு வந்த திமுக அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை ரத்து செய்தது. இதனால் 50% மானியத்தில் இருசக்கர வாகனங்களை பெற முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்ட பெண்கள் கடும் கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் பேருந்துகளில் பயணித்து வருகிறார்கள். அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டம் உடனே மீண்டும் தொடங்கப்படும் என்றும் 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அதிமுக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல குடும்பங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி இருக்கும் நிலையில் கடந்த 2021 தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு 100 நாள் வேலை திட்டத்தை 50 நாளாக குறைத்து மக்களை ஏமாற்றி ஆட்சியை நடத்தி வருகிறது. இப்படி ஒரு சூழலில் மேலும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் திமுக ஆட்சியில் சரியாக தரவில்லை என்கிற குற்றச்சாட்டும் எழுந்து அதிமுக கொடுத்த தொடர் அழுத்தம் காரணமாகவே அந்த ஊதியம் மக்களுக்கு சரியாக சென்றிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் தேர்தலுக்கு முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த பின்பு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்தது மட்டுமல்லாமல் தங்கள் உரிமைக்காக போராடியவர்களை காவல்துறை மூலம் தடியடி நடத்தி அடக்குமுறைக்கு உள்ளாக்கியது திமுக அரசு. இப்படி திமுக ஆட்சியின் கீழ் தூய்மை பணியாளர் மட்டுமல்ல, பகுதி நேர ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்த நிர்வாகமே தங்கள் கோரிக்கைகளை, தங்கள் உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள்.